Okay. Okay. Next, now Joule's law heating or applications for electric heater, circuit breaker, fuse, circuit breaker. Okay, next electric furnace, additive, mean additive. Electric furnace, electric, the induction stove electric furnace, induction stove so furnace are used to manufacture large number of technologically important materials such as steel, silicon, carbide, wax, gallium. So இதில் கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரலாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலிக்கான் டியூப் சரியா இந்த ஃபர்னஸ் அதாவது இண்டக்ஷன் ஃபர்னஸ்ங்கிறது எலக்ட்ரிக் பெரிய எலக்ட்ரிக் ஃபர்னஸ் தான் சொல்கிறது வந்து மெல்ட்டிங் ப்ராசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஹீட்டை கொண்டு வந்து மெல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஓகேடா. அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் நிக்ரோம் ஓகேவா. இது வந்து ஒரு சிலிக்கா டியூபோட என்ன நினைப்பாங்க சுற்றி வருமான ஒரு சிலிக்கா டியூப் இருக்கும். இல்லை அந்த மாலிப்டினம் நிக்ரோம் வந்து என்ன நினைப்பாங்க சுற்றி இருப்பாங்க சிலிக்கா குழாய் மேலே சரியா. கார்பன் ஆர் ஃபர்னஸ் ப்ரொடியூசஸ் டெம்பரேச்சர் அப் டு. ஸோ இது ஃபர்னஸ் இதெல்லாம் கார்பன் ஆர்க் நார்மல் கார்பன் ஆர்க் அது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் 3000 1 மார்க் கேள்வி. கார்பன் ஆர்க் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஹீட்னாலும் இந்த டெம்பரேச்சர்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா. ஜூல்ஸ் ஹீட்டிங் லாவோட அப்ளிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லேம்ப் மின் விளக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பல்பு அதான் எலக்ட்ரிக்கல் லேம்ப். அதை யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் ஃபிலமெண்ட் பேர் தெரியுமா டங்ஸ்டன். அந்த பல்பில் சின்னதாக இருக்கும்ல ஒரு சின்னதாக 100 மார்க் இருக்குல்ல அதுக்கு தான் டங்ஸ்டன். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் kept inside a glass bulb ஓகேவா. ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பல்ப் இருக்கும். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகி என்ன ஆகிறது இந்த ரேடியேஷன் ஓகேவா. பாருங்கள் it carries an electric lamp about 5% electric lamp is connected to the light and rest is wasted as heat. Electric discharge lamp, electric bulb, electric lamp also utilize the heating effort as shown. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் லைட் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி லைட்டாக தெரியுது நமக்கு. பாக்கி இருக்கிறதால என்னது ஹீட்டாக என்ன இது வேஸ்ட் ஆகுது. ஆனால் இது ஹீட் ஆகிற ப்ராசஸ்னால தான் இந்த லைட் எரியுதுன்றதுனால ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்க்கு கொண்டு இருக்குது. இதெல்லாம் வெல்டிங்கில் சரியா உங்களுக்கு வெல்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங் சொல்லுவாங்க. அதில் வெல்டிங் ப்ராசஸ்லாம் இந்த ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங்கில் தான் வருது. ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்டோட மெல்டிங் பாயிண்ட் உருகு வெப்பநிலை டங்ஸ்டன் இலையோட உருகு வெப்பநிலை 3380 டிகிரி செல்சியஸ். இதில் கேட்பாங்க 1 மார்க்கில் 3380 செல்சியஸ். இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க 1 மார்க் மாதிரி இதெல்லாம் ஓகேவா. ரைட். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் அடுத்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வெப்ப மின் விளைவு. ஒரு வெப்பநிலை வேறுபாட்டை டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வெப்பநிலை வேறுபாடு அப்படின்னா என்ன. இந்த ஒரு கடத்தி இருக்குது அப்படின்னா இந்த கடத்தியில் இது ஒரு டெம்பரேச்சர் இருக்குது T1 இது ஒரு டெம்பரேச்சர் T2னா அந்த T1 மைனஸ் T2 வரை வெப்பநிலை வேறுபாடு ΔT. ஸோ இந்த வெப்பநிலை வேறுபாடை வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை ΔTயை எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக மாற்ற ப்ராசஸ். எலக்ட்ரிக் வோல்டேஜ் மின்னழுத்தமாக மாற்றப்படுது. எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக மாற்றப்படுது அல்லது
எலக்ட்ரிக்கல் வோல்டேஜை வெப்பநிலை வேறுபாடாக மாற்றுறது. எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அப்புறம் temperature TD is converted into EV or EV is converted to TD, reversible, vice versa. அதாவது வெப்பநிலை வேறுபாட்டை எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் மின்னழுத்தமாகவும் மின்னழுத்தத்தை வெப்பநிலை வேறுபாடாக மாற்றக்கூடிய இந்த செயலுக்கு பேர் தான் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், வெப்ப மின் விளைவு. சரி, இதில் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க? சீபேக் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். சீபேக்னா பின்னாடி பாருங்க, அது கிடையாது, அந்த சீபேக் கிடையாது. ஓகேவா? இந்த வேறு வந்து சீபேக் அப்படின்னு படிக்கணும். சீபேக். ஓகே, சீபேக். ஓகே, சீபேக். சீபேக்ன்ற விஞ்ஞானி என்ன பண்ணாரு அப்படின்னா, சீபேக்ன்ற விஞ்ஞானி ஸோ இதை வந்து என்ன பண்ணாரு, இந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இரண்டு வேறுபட்ட உலோகங்கள், டூ டிசிமிலர் மெட்டல்ஸ், இரண்டு வேறுபட்ட உலோகங்கள் வந்து சரியா வெவ்வேறு வெப்பநிலையில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் மெயின்டைன்ட் அட் different temperatures. In a closed circuit. அதாவது இப்படி ஒரு உலோகம் எடுத்தீங்க, மெட்டல் 1 அங்கே மெட்டல் 2, இதோட டெம்பரேச்சர் 1, இது T1, இது T2, இப்படி இருக்கிறப்போ சரியா. ஸோ when the junctions are maintained at different temperatures, an EMF is produced அப்படிங்கிறார். என்ன ப்ரொடியூஸ் ஆகிங்க? ஒரு EMF. ரெண்டுக்கும் வெப்பநிலை வேறுபாடு இருக்கிறப்போ EMF ப்ரொடியூஸ். EMFங்கிறது என்னதுன்னு சொல்லிட்டேன், நத்திங் பட் வோல்டேஜ். அன்றைக்கே சொல்லிங்கன்னா மின்னியக்கு விசை என்பது ஒரு மின்னழுத்தம் தான் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த EMF ப்ரொடியூஸ் ஆகுது. EMF என்னது? வோல்டேஜ். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ்னால அங்கே என்ன ஆகும்? ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ டியூ டு திஸ் வோல்டேஜ் the current starts to flow. இந்த மின்னழுத்தத்தினால் ஒரு மின்னோட்டம் என்ன இப்போ உருவாகுது. ஸோ இந்த மின்னோட்டத்துக்கு பேர் தான் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட், வெப்ப மின்னோட்டம். சரியா? வெப்ப மின்னோட்டம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ரெண்டு மெட்டல்ஸ் சேர்ந்து உருவாகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா தெர்மோ கப்பிள், வெப்ப இரட்டை. அப்போ தெர்மோ இந்த மொத்த ப்ராசஸ் பேர் தான் அது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த மொத்த ப்ராசஸ் பேர் தான் அது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். பாருங்க, என்னென்னா டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் இருக்குது, இரண்டு வேறுபட்ட உலோகங்கள் வெவ்வேறு வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு மின்னியக்கு விசை உருவாகுது. அந்த மின்னியக்கு விசையினால் ஒரு மின்னோட்டம் உருவாகுது. அந்த மின்னோட்டத்துக்கு ஒரு வெப்ப மின்னோட்டம். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது? வெப்ப மின் விளைவு. ஸோ டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் மெயின்டைன்ட் at two different temperatures, an EMF is produced. So the current starts to flow due to this voltage. So this is known as thermoelectric current and this process is known as thermoelectric effect. Okay. இப்போ பாருங்க, டயக்ராம் நான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஹாட் ஜெட், ஹாட்டு, கோல்டு. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம், இப்போ ஹாட் வந்து கோல்டுக்கு என்ன எப்பவுமே டெம்பரேச்சர் வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன ஒரு கேல்வாமீட்டர் மாற்றி வச்சுட்டாரு. கேல்வாமீட்டர் மாற்றி வச்சாங்கன்னா இதில் இஎம்எஃப்னால கரண்ட் போய் ஃப்ளோ ஆச்சு. இந்த கேல்வாமீட்டர் என்ன மூவ் ஆகும். கேல்வாமீட்டர் வந்து என்ன ஆகும்? இப்போ ஹாட் அண்ட் கோல்ட் ஜங்ஷன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். The direction of the current also reverse. The hot and cold junction interchange ஆனால் கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகிடும். கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன ஆகும்போது ரிவர்ஸ் ஆகிடும், மாறிடும். A to B போன கரண்ட் என்ன ஆகும்? B to A போக ஆரம்பிச்சிடும். B to A என்ன ஆகும்? போக ஆரம்பிக்கும்.
ஓகேவா ரைட் ஹென்ஸ் திஸ் எஃபெக்ட் இஸ் ரிவர்சபிள் இது வந்து மீளா செயலி இட்ஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ் இது அம்மாவுக்கு கேட்பான் சீபேக் எஃபெக்ட் வந்து தெர்மோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் ரிவர்சிபிளா irreversible அப்படின்னு கேட்பான் ரிவர்சிபிள் மீள் செயலி the magnitude of the thermocouple depends on இதில் உருவான EMF எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோ அந்த மின்னியக்குசி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இதில் யூஸ் பண்ணுறக்கூடிய உலோகங்களின் இயல்பு நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ் உலோகங்களின் இயல்பு பொறுத்து ரெண்டாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரெண்டையும் தான் மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா இந்த உலோகங்களோட இயல்பு மற்றும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வேறுபாடு தான் என்ன இருக்குது டிபெண்ட் பண்ணி இருக்கு ஓகேவா Now applications of Seebeck effect. Applications of Seebeck effect. So Seebeck effect எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று thermoelectric generators generator miniature generators thermoelectric generators so these thermoelectric generators are used in power plant to convert waste heat into electricity power plant இது பார்த்தீங்கன்னா power house ஓகேவா இந்த power house சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த power house வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சார் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா ரைட் ரெண்டாவது யூஸ் ஆகுது அது பவர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிற ஹீட்டை என்ன பண்ணுவாங்க அந்த ஹீட்டை வந்து என்ன கனெக்ட் பண்ணுவாங்க ஹீட் டு எலக்ட்ரிசிட்டி இந்த வேஸ்ட் ஆகிற வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக என்ன பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணுறாங்க திஸ் எஃபெக்ட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் automotive thermoelectric generators for increasing fuel efficiency அதாவது fuel efficiency fuel அது வேஸ்ட் ஆகாமல் எரிபொருள் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் வாகனங்கள் ஓடுறதுக்கு சரியா இந்த எஃபெக்டை வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க இதில் வெஹிக்கிள்ஸில் ஆட்டோமொபைல்ஸில் வாகனங்களில் பயன்படுத்துகிறாங்க மூணாவது தெர்மோகப்பிள்ஸ் அண்ட் தெர்மோபைல்ஸ் இது வந்து தெர்மோபைலுங்கிறது ஆப்ஜெக்ட்ஸோட பொருளோட வெப்பநிலை வேறுபாட்டு இல்லை தெர்மோபைல்ஸ் வெப்ப இரட்டைன்னு சொல்லுவாங்க சரியா வெப்ப இரட்டை வந்து ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் எல்டிஎம் மெஷர் பண்ணுறதுக்கு என்னவாங்க பயன்படுத்துகிறாங்க இப்போ அதாவது இரண்டு பொருள்களுக்கு இடைப்பட்ட வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க தெர்மோ கப்பிளோட வெப்ப இரட்டை என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறார்கள் ஓகேவா ரைட் அப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Seebeck எஃபெக்டில் ஜென்ரேட்டர்ஸில் பயன்படுத்துகிறாங்க தெர்மோஎலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் பவர் ஸ்டேஷனாக இன்னொரு வெஹிக்கிள்ஸில் பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று வந்து ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்துகிறாங்க தெர்மோகப்பிளாகவும் தெர்மோஃபைலாகவும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு இதில் Seebeck மாதிரி இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறாரு பெல்டியர் ஒரிஜினல் பெல்டியர் Seebeck மாதிரி இன்னொரு பெல்டியர் ஸோ பெல்டியர் எஃபெக்ட் Peltier discovered that so இப்போ Peltier என்ன சொல்றாருன்னா இந்த ஹாட் ஜங்ஷன் ஒன்று இருக்கு கோல்டு அதாவது வெப்பம் அதிகமான புள்ளி ஒன்று இன்னொன்று வந்து வெப்பம் குறைவான புள்ளி ஒன்று ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு வேறுபட்ட புலோகங்கள் வேறு வெப்பநிலையில் வைக்கப்படும் போது வெப்பநிலையில் வைக்கப்படும் போது இது வந்து ஒரு மின்னோட்டம் பாய்கிறாரு இது மின்னோட்டம் பாய்கிறவர்களுக்கு இரண்டுக்கு நடுவில் ஒரு மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் தான் இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுனா ஹீட் இஸ் எவால்வ்டு at one junction and observed at another junction அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா ஹீட் ஒன்று வெளியே போகும் ஒன்றில் உள்ளே வாங்குகிறோம் அப்படின்னு கரெக்ட் தானே இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ரெண்டு இருந்ததுன்னா ஹாட் டு கோல்டுக்கு டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும் ஹாட் டு கோல்டுக்கு என்ன டெம்பரேச்சர் உங்களுக்கு
ஃப்ளோ ஆகும். ஹாட் டு கோல்டு ஃப்ளோ ஆகிறப்போ ஹாட் ஜங்ஷன்லேருந்து டெம்பரேச்சர் வெளியே போகுது. அப்போ என்ன ஆகுது? எவால்வ்ஸ். இதுலேருந்து வெப்பம் வெளியேறுகிறது. வெப்பம் என்ன ஆகுது? வெளியேறுது. அது வெளியேறின வெப்பத்தை இந்த கோல்டு ஜங்ஷன் என்ன ஆகுது? உள்வாங்குது. அதான் அப்சர்வ். அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கு பேர் தான் அது பெல்டியர் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் பெல்டியர் எஃபெக்ட். அதாவது சீபேக் சொன்னதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். சீபேக் கரண்ட்டை பற்றி சொன்னார், இவர் டெம்பரேச்சர் ஃப்ளோவை பற்றி சொல்கிறார், ஹீட் ஃப்ளோவை பற்றி சொல்கிறார். ஓகேவா? சரியா? இந்த காப்பர் அயன் தெர்மோகப்பிள், CuFe தெர்மோகப்பிள், அதாவது CuFe இந்த ஜோடி பேரில் தெர்மோகப்பிள் வெப்ப இரட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? A and B are maintained at same temperature. A and B are maintained at same temperature அப்படின்னா A junctions A B இருக்குது. ஏவும் பியும் சேம் டெம்பரேச்சர் இருக்குது. ரெண்டு T1 TA is equal to TB வச்சுக்கோங்க. A and B are maintained at same temperature. Let the current from a battery flow through a thermocouple. என்ன பண்ணுறோம்? இது வழியாக ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். என்னதான் பேட்டரியே பண்ணியாச்சு. பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பேட்டரியிலிருந்து கரண்ட் என்ன வழியாக ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிறப்போ at junction A, where the current flows from Cu to Fe, when the junction A, the current flows from Cu to Fe, heat is absorbed. Cu to Fe current flow ஆகுது அப்படின்னா Cu to Fe current flow ஆகிறப்போ எங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ சரி அங்கே வந்து ஹீட் என்ன ஆகுது? அப்சர்வ்டு. அந்த ஜங்ஷன் ஏ பிகம்ஸ் கோல்டு. சரியா? ஹீட் இஸ் அப்சர்வ் அந்த ஜங்ஷன் ஏ பிகம்ஸ் கோல்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏலேருந்து பிக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ ஏல ஹீட் என்ன ரெவால்வ் ஆகி பி வந்து என்ன பண்ணுது? அதை அப்சர்வ் பண்ணிடுது. அப்படி இருந்து ஹீட் வெளியே வெப்பம் வெளியே போக இது என்ன ஆகிட்டு வருது? உங்களுக்கு கோல்ட் ஆகிட்டு வருது. இது எதாகிட்டு வருது? ஹாட் ஆகிட்டு வருது. இது என்ன வருது? ஹாட் ஆகிடுது. அட் த ஜங்ஷன் பி where the current flows from junction B where the current flows from Fe to Cu. Junction B where the current flows from Fe to Cu. சரியா? இப்போ மாறி Fe to Cu. Then heat is liberated and it becomes hot. Heat is liberated and it becomes hot. அப்போ ஹீட் ஒரு பக்கம் வெளியே போய் திரும்பி இங்கே அப்சர்வ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுது? ஹாட்டாக மாறிடுது. இப்போ டைரக்ஷன் இஸ் கன்வெர்ஜ். இப்போ டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுறப்போ A to B B to A போன கரண்ட் என்ன ஆகும்? அப்படியே டைரக்ஷன் மாற்றிக்கும். ஸோ gets heated, junction B gets cooled shown. Hence Peltier effect is also reversible. Hence Peltier effect என்ன சொல்றாங்க? ஒரு reversible அப்படிங்கிறாரு. Peltier effect மீள் செயலாகுது. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தாம்சன் எஃபெக்ட். ஸோ நம்ம இந்த சாப்டரோட லாஸ்ட் ஹெட்டிங் Thomson effect 2.7.2. So Thomson showed that if 2 points in a conductor are different temperatures, ஒரு கண்டக்டர் இருக்குது. சரியா? ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டரில் 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. 2 பாயிண்ட்ஸுமே என்ன இருக்குது? 2 points are different temperatures. Density of the electrons at these points will differ. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே பாயிண்ட் ஓகேவா? இப்போ இது ஏபி, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 பாயிண்டோட டெம்பரேச்சரும் வேறு. இது T1 இது T2னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட டென்சிட்டி எலக்ட்ரான்களின் அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான், இங்கே இருக்கிற டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாட் பி ஈக்குவல். இது வந்து சமமாக இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா
இதனால வந்து என்னன்னா இந்த இரண்டு புள்ளிகளுக்கு நடுவே ஒரு மின்னழுத்த வேறுபாடு கிரியேட் ஆகுது. ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும் சொல்கிறோம். இஎம்எஃப் கிரியேட் ஆகுங்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இங்கே ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு கடத்தியின் இரு புள்ளிகள் வெவ்வேறு வெப்பநிலையில் இருக்கும் பொழுது அந்த வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள எலக்ட்ரான்களின் நடத்தி சமமாக இருக்காது. வெவ்வேறு புள்ளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் நடத்தி சமமாக இருக்காது. இதன் காரணமாக இவர்களுக்கிடையே ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகிறது. இதன் காரணமாக இவர்களுக்கிடையே என்ன மின்னழுத்த வேறுபாடு due to this a potential difference is created. Potential difference is created if 2 points in a conductor are different temperatures, then the density of the electron at the 2 points will not be equal. So due to this, the potential difference is established between these points and EMF is established. This is a reversible process. This means reversible process. Okay. பாருங்க, உங்களுக்கு இந்த புக்கில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டயக்ராமை பாருங்க, அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி கொடுப்போம். ஓகே ரைட். இந்த டயக்ராம் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டயக்ராம் பாருங்கள். if a current is passed through a copper bar AB which is heated at the midpoint C, the points will be at higher potential. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த காப்பர் ராடு இதுதான், இது சிங்கிறது மிட் பாயிண்ட்டு தெரியுதா, இந்த கண்டக்டரோட மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த காப்பர் ராடு ஏபி வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிறப்போ ஏபி விச் இஸ் ஹீட்டட் அட் த மிட் பாயிண்ட் சி மூலம் சியில் தான் ஹீட் பண்ணுறோம். இவருங்க இந்த சிங்கில் மீட்டர் இங்கே விளக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சூடு வெப்பப்படுத்தக்கூடிய ஒரு கருவி வச்சு இந்த இடத்துல நம்ம சூடுபடுத்துகிறோம். சூடுபடுத்துகிறப்ப சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருக்குது, அதிக மின்னழுத்தத்தில் இருக்கும். This indicates that the heat is absorbed along AC. This indicates the heat is absorbed along AC. அப்போ என்ன ஆகுனா, இங்கே போய் ஹீட்டு இங்கிருந்து சரியா ஏசிக்கு என்ன ஆகும், அப்சர்வ் பண்ணிக்குது, ஏசியில் அப்சர்வ் ஆகுது அண்ட் எவால்வ்டு அலாங் சிபி. அப்படின்னா என்னென்னா, இந்த மிட் பாயிண்டில் பாருங்கள், ஹீட்டட் அட் த மிட் பாயிண்டில் நீங்கள் சூடுபடுத்துகிறப்போ ஒரு ஹாஃபில் அப்சர்வ் ஆகுது, இன்னொரு ஹாஃபில் என்ன ஆகுது, எவால்வ் ஆகுது. இதில் ஏசியில் வந்து அப்சர்வ் ஆகுது, பிசியில் என்ன ஆகுது உங்களுக்கு, எவால்வ் ஆகுது. பாருங்கள், இதுதான் ஒரு ஹாஃபு. இங்கே ஹீட், இங்கே வந்து என்னது ஹீட்டு உங்களுக்கு அப்சர்வ். பாருங்கள், இதில் வந்து ஹீட் அப்சர்வ் ஆகிருக்கு, இதில் வந்து இங்கே வந்து ஹீட் என்ன ஆகிருக்கு, எவால்வ்டு ஆகிருக்கு. ஒரு ஹாஃபில் வந்து ஹீட் அப்சர்வ் ஆகுது, ஒரு ஹாஃபில் ஹீட் எல்லாம் ஆகுது. அப்சர்வ் ஆகிறப்ப என்னாகும், இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் டெம்பரேச்சர் பீக்குக்கு வந்துடுது. அதான் மிட் பாயிண்டில் பீக்கில் இருக்குது, திரும்பி கீழே இறங்கிடும். ஓகேவா? thus heat is transferred due to current flow in the direction of current. அப்போ கரண்ட் ஃப்ளோனால தான் இந்த ஹீட் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது thus the heat transfer due to current flow in the direction of current is called positive Thomson effect. அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகிற வழியிலேயே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரெண்டு ஒரே டைரெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். மின்னோட்டத்தின் திசையும் வெப்பநிலையோ வெப்பம் போகிற திசையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, ரெண்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். நேர்மின் தாம்சன் விளைவு, நேர்மின் தாம்சன் விளைவுன்னு சொல்லுவாங்க. அது பாசிட்டிவ் தாம்சன் effect. Similar effect is observed in metals like silver, zinc and cadmium. இந்த மாதிரி பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் எந்தெந்த உலகத்துலாம் வருது அப்படின்னா சில்வர், ஜிங்க், கேட்மியம், சரியா, வெள்ளி, துத்தநாகத்துலாம் வருது. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, இதில் எந்த உலோகத்தில் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு. அடுத்தது when the copper bar is replaced by an iron bar. இப்போ என்ன பண்ணுறோம், காப்பர் பாருக்கு மேலே ஒரு இரும்பு பாரை வச்சிடறோம். இந்த காப்பர் பார் இஸ் ரீப்ளேஸ்டு பை an iron bar. ஹீட் இஸ் எவால்வ்டு அட் சிஏ. இப்போ ஆப்போசிட்டில் நடக்குது. என்ன ஆகுதுன்னா, இதே ஹீட் வந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஹீட் அப்சர்வ் ஆச்சிங்கன்னா அது ஹீட் வந்து எவால்வ் ஆகுது. ஹீட் இஸ் எவால்வ்டு அட் சிஏ
and observed along BC. This heat is transferred due to current flow in the direction opposite to the direction of current. அப்போ இந்த ஹீட் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிற திசைக்கு எப்படி போகுது, எதிர் திசையில் போகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகிற திசைக்கு எப்படி இருக்குது, எதிர் திசையில் போகுது. ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட், எதிர்மின் தாம்சன் விளைவு. இது எதுலாம் இருக்குது, பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட்டு, மெர்க்குரியில எதிர்மின். அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தாம்சன் விளைவுனா என்ன, எதுலாம் பாசிட்டிவ் இருக்குது, எதுலாம் நெகட்டிவ் இருக்குது. ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, ரைட். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிஞ்சுது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கலாம். 1 கிர்ச்சாஃப்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டு. அடுத்தது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் பை யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர் வரைக்கும் ஒரு பார்ட்டு. அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்ட், தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒரு பார்ட்டு. 3 பார்ட்டு தனித்தனியாக பிரித்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸு. ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? படித்து பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. ஓகேவா? ரைட், தேங்க்யூ.